முதல்ல ராகவா லாரன்ஸை யார் அரசியல் கூப்பிட்டா, யார் அவரை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் வாங்க லாரன்ஸ் கையை பிடிச்சிக்கிட்டு யாராவது ரிக்வெஸ்ட் பண்ணாங்களா? ராகவா லாரன்ஸ் வாங்க, அரசியல் வாங்க, பொது சேவையில் நீங்கள் ஈடுபடுங்கன்னு யாராவது சொன்னாங்களா? சார் மக்கள் தான் கூப்பிட்டாருன்னு சொல்லி தான் அதில் கேட்குறாரு. விளக்கணக்கு இப்போ திருப்பி மக்கள் நீங்கள் சொல்லுங்கன்னு என்ன விளக்கணக்கு சொல்கிறாப்புல? மக்கள் கூப்பிட்டனால தானே இவர் வந்து நான் வரேன், என் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கலாமா வேணாமா? அம்மாட்ட பர்மிஷன் கேட்கலாமா? கேட்டேன்னாரு. பர்மிஷன் கேட்டேன், கேட்டு நான் வரேன், ஒரு 5 நாள் கழிச்சு நான் தீர்ப்பு சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் கூப்பிட்டாங்களாம். ஆமா, அரசியல் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பெரும்பான்மையா மக்கள்லாம் என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பென்ஸ் படம் ஷூட்டிங் முடிஞ்சோடனே நான் தீர்ப்பு சொல்றேன்னு சொன்னாப்புல. கண்டிப்பா. ஓகேங்களா? எங்க அம்மா எந்த முடிவு எடுத்தாலும் எங்க அம்மா கிட்ட கேட்டு தான் நான் முடிவு எடுப்பேன்னாப்புல. அதுக்கப்புறம் பாரதி ராஜா அவர்கள் இறந்துட்டாரு. இறந்தனால பாரதி ராஜா இறந்தனால நான் 12ஆம் தேதி என் தீர்ப்பு சொல்றேன்னு தீர்ப்பை மாத்தினாப்புல. அப்புறம் 12ஆம் தேதி வந்தவர் உங்க அம்மா தீர்ப்பு நீ வரேன் வரலன்னு தானே சொல்லணும். ஆமாங்க. திருப்பி அங்க வந்து ஒரு ட்விஸ்ட் பண்றாப்புல. என்ன ட்விஸ்ட் பண்றாரு? மக்கள் நீங்க சொல்லுங்க வரலாமா வேணாமான்னு. என்னதான் ஏன் சொல்ல வர நீ வரனா வான்னு சொல்லு. நீ அரசியல் வரலன்னு சொல்லக்கூடிய பேசிக் தைரியம் இல்லாத ஒரு ஆளு நீ எல்லாம் அரசியல வந்து என்ன பண்ண போற? வரேன்னு ஒரு தைரியமா சொல்லக்கூடியது ஒரு இடத்துல நீ இல்ல. சார் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அவரோட கட்சியில் நிற்கணும்னு நினைக்கிறாரா ராகவா லாரன்ஸ் அவர்கள்? முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் லாரன்ஸை கூப்பிட்டதுக்கு எந்தவித தடயங்களும் இல்லை. யாருமே இவரை மதிக்க கூட இல்லை. ராகவா லாரன்ஸை கூப்பிடல. இவரே வந்து இங்க ரூமர்ஸை ரூமர்ஸை யாரு பரப்புனான்னு முதல்ல தெரியல. அது ரூமர்ஸ்ன்னு அவருக்கே தெரியும். ராகவா லாரன்ஸ் நீ ஒரு நல்லவரா இருந்தா ரூமர்ஸ்ன்னு தெரியுதுல்ல. உன்னை கூப்பிட்டாங்களா கூப்பிடலன்னு உனக்கு நல்லாவே தெரியும். லாரன்ஸுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா. ஒன்று இது ரூமர்ஸுங்க, என்னை யாரும் கூப்பிடலன்னு சொல்லணும். சகாயத்தை இப்படிதான் 2024 சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் இதே மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று பரவுச்சு. சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் டீசெண்டாக ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னை யாரும் கூப்பிடலன்னு சொன்னாப்புல. ராகவா லாரன்ஸ் அவர்கள் தெளிவாக இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கணும். இது ரூமர்ஸ்ன்னு இருந்ததுன்னா ஒன்று இது ரூமர்னு சொல்லணும், இல்லை ரூமர் இல்லைன்னு சொல்லணும். முதல்வர் என்னுடைய நண்பர் அவர் என்னை அரசியல் வான்னு சொன்னாப்புல தனிப்பட்ட முறையில் ஏதாவது வாயிலேருந்து வந்துதா? இல்லை உட்காந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இப்படிலாம் பப்ளிசிட்டி பண்ணி டிவிக்கே ஒரு கூப்பிடணும், கையை பிடிச்சி கூப்பிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் டிவிகே காரங்க மதிக்கிறது இல்லை. இதுதான் உண்மை. டிவிகே காரங்க இது வரைக்கும் கூப்பிடவே இல்லை. இவ்வளோ ஸ்டண்ட் நடந்ததுக்கப்புறம் டிவிகேலேருந்து ஒரு அறிக்கை வந்துதா? இல்லை, ஒரு அறிக்கையும் வரல. இவர் நிற்க போகிறது கிடையாதுன்றது தான் என்னுடைய கணிப்பு. ராகவா லாரன்ஸ் அவர்கள் டிவிகேல நிற்க மாட்டார். டிவிகே சார்பாக நிற்க மாட்டார். டிவிகே சார்பாக நிற்கவே மாட்டாப்புல. டிவிகே கூப்பிடல. இவர் இங்கே வச்சு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு.